நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் RLLF DREU சின்னம் நமது கூட்டணியின் சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் ஜனநாயகத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் தொழிலாளர்களின் பாதுகாப்பு சின்னம் தொழிலாளர்களின் உரிமை அடையாளத்தின் சின்னம் பல பிரச்சனைகள் காலியிடம் நிரப்பானது முதற்கொண்டு பல பிரச்சனைகள் சாதாரண பிரச்சனைகள் கூட தீராமல் இருந்தது. தொழிலாளிங்க இந்தி தொழிலாளிங்க வட மாநிலத்திலிருந்து வந்த தொழிலாளிங்க இன்டர் ரயில்வே டிரான்ஸ்ஃபர் கேட்கிறாங்க. அது பதிவு பண்ணி அதை ஒழுங்கா செய்ய முடியல. அவங்க கிட்ட சில பணம் வாங்கிக்கிறாங்க. பணம் வாங்கிட்டு அவங்க கொடுக்கல, பணத்தை டிரான்ஸ்ஃபரும் வாங்கி தரல, பணத்தையும் திருப்பி தரல. அப்ப கேட்டா அது மேல தகராறு நடக்குது, அவங்கள பழி வாங்குறாங்க. இந்த மாதிரியான பல தொழிலாளி 2000 ரூபாய் கொடுக்கலையா பழி வாங்குறாங்க, டொனேஷன் கொடுக்கலன்னா பழி வாங்குறாங்க. இந்த மாதிரி அவர்கள் பழி வாங்குறதுனால தொழிலாளிகள் எல்லாம் வெறுப்புல இருக்காங்க. அவங்களுடைய எந்த கோரிக்கை ப்ரமோஷனா, டிரான்ஸ்ஃபரா, குவார்டர்ஸ் அலாட்மெண்டா எல்லாத்துலயும் ரேட்டு. ஆகவே தொழிலாளிகள் ரொம்ப வெறுப்புல இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவங்க சொல்றாங்க எங்களுக்கு சம்மேளனம் தான் இருக்குன்னு. நான் கேட்கிறேன்,
3,12,000 வேகன்சி இந்தியன் ரயில்வேல இருக்கு. 3,12,000 வேகன்சி. இந்த வேகன்சிஸ ஃபில் பண்றதுக்கு ஆல் இந்தியா ரயில்வேமென் ஃபெடரேஷனும் நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் NFIR சங்க மஸ்தூர் இவங்க ஆல் இந்தியா லெவல்ல என்ன பண்ணாங்கன்னு நான் கேட்கிறேன். டிரைவர் வேகன்சி மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 வேகன்சி இருக்கு. அந்த மாதிரி அவங்க 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை செய்யறாங்க. 4 நைட்டுக்கு மேல வேலை செய்யறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து 96 மணி நேரம் கழிச்சு ஹெட் குவார்டர்ஸ்க்கு திரும்பி வந்தா போதும்னு ரூலே சொல்லுது. இதையெல்லாம் மாற்றுவதற்கு இவர்கள் எதுவும் செய்யவில்லை. எந்த போராட்டத்தையும் இவங்க நடத்தல. ஆல் இந்தியா லெவல்ல நிறைய இந்த அலுவலக ஊழியர்கள் எடுத்துங்க, நிறைய பேர் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. ரிட்டையர் ஆகி போயிட்டா அந்த இடத்துக்கு ஆட் போடுறதில்லை. அவரோட வேலை படுவை இன்னொரு தொழிலாளி தலையில திணிக்கிறாங்க. அவர் தலை ஒர்க்லோடு தாங்காம அவர் வந்து விஆர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. இதுதான் நடக்குது. அப்போ இந்த ஏஐஆர்எஃப்பும் NFIR-ம் இந்த 3,12,000 வேகன்சியை நிரப்புறதுக்கு என்ன பண்ணாங்கன்னு நான் கேள்வி கேட்க விரும்புறேன். அதே மாதிரி ஆனா லோக்கல் ரன்னிங் ஸ்டாஃப் அசோசியேஷன் எங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அசோசியேஷன் DRU ஆதரிக்கக்கூடிய அசோசியேஷன் அவங்க ஆல் இந்தியா லெவல்ல போராட்டம் நடத்தி அப்புறம் 5,000 வேகன்சியை ஃபில் பண்ணாங்க. நிறைய ஆக்சிடென்ட் நடந்தது. ஆக்சிடென்ட்ல டிரைவர்கள் அதிக நேரம் வேலை செய்யறதையும் அவங்க சுட்டி காட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் LRSA-வோட ஆல் இந்தியா லோக்கல் ரன்னிங் ஸ்டாஃப் அசோசியேஷனுடைய போராட்டங்களுக்கு பணிந்து முதல்ல 5,000 வேகன்சியை நிரப்புறாங்க. அதுக்கப்புறம் 18,000 வேகன்சியை நிரப்புறதுக்கு நோட்டிபிகேஷன் வெளியிட்டது LRSA-வோட சாதனை. ஏஐஆர்எஃப்பும் NFIR-ம் என்ன செய்தார்கள் என்று நான் கேட்க விரும்புகிறேன். அதே போல போஸ்ட் கிரியேஷன் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் டபுள் லைன் வந்தாச்சு. எத்தனையோ டபுள் லைன் வந்தாச்சு, எத்தனையோ சிக்னல் வந்தாச்சு, எத்தனையோ ட்ரெயின் புதுசா விட்டாச்சு, எவ்வளவு கோச்சு எவ்வளவு வேகன் அதிகமா வந்திருக்கு. இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு போதிய போஸ்ட் கிரியேட் பண்ணுவதற்கு பதிலாக இந்த ரயில்வே நிர்வாகம் போஸ்ட கிரியேட் பண்ண முடியல, கிரியேட் பண்ணல. ஏஐஆர்எஃப் NFIR-ம் கிரியேட் போஸ்ட், இத்தனை போஸ்ட் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி நாடு பூரா போராட்டம் வச்சாங்களா என்று நான் கேட்க விரும்புகிறேன். வேடிக்கை என்ன தெரியுமா உங்களுக்கு? அவங்க இந்த 10 வருஷமா போஸ்ட் கிரியேட் பண்றதுக்காக ஆல் இந்தியா அஜிடேஷன் எதுவுமே பண்ணல. ஆனா வேடிக்கை தெரியுமா? ரயில்வே போர்டு சேர்மன் போன மாசம் இந்துல வந்திருக்கு. ரயில்வே போர்டு சேர்மன் பைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு லெட்டர் எழுதுறாரு, நிதி அமைச்சகத்துக்கு. என்ன எழுதுறாரு? இந்த போஸ்ட் கிரியேட் பண்ணாதனால சேஃப்டி பாதிக்கப்படுது, கான்ட்ராக்ட் தொழிலாளியும் வைக்க முடியல பாதுகாப்பான வேலைகள்ல. ஆகையினால நீங்க போஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு நீங்க போட்டிருக்கிற தடைய நீக்குங்க அப்படின்னு சேர்மன் ரயில்வே போர்டு எழுதுறாரு. வாட் தி ஏஐஆர்எஃப் and NFIR are doing, I want to ask. ஆகவே அவர்கள் இதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. போஸ்ட் நாங்க DRU அங்கீகார சங்கமா இருந்தப்போ ஸ்டேஷன் மாஸ்டர்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருத்தர் கூட துணைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் கிரியேட் பண்ண சொல்லி GM-PNM-ல வச்சு தொடர்ந்து ஃபைட் பண்ணதோட விளைவா 325 ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட கிரியேட் பண்ண வச்சோம். அதே மாதிரி ஆகவே அது ஒரு விஷயம். அப்போ அதே மாதிரி போஸ்ட் கிரியேஷன்ல ஏஐஆர்எஃப் NFIR-ம் ஒண்ணுமே செய்யல. இன்னொரு விஷயம் சொல்றேன். டிரைவர்கள் நாம 1919 வருஷம் ILO கன்வென்ஷன் எல்லாருக்கும் 8 மணி நேரம் டியூட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்தியன் ரயில்வேல இன்னைய வரைக்கும் 8 மணி நேரம் டியூட்டி இல்ல. டிரைவர்கள் 14 மணி சேர்மன் ரயில்வே போர்டு ஒரிசா ஆக்சிடென்ட் பலாசூர் ஆக்சிடென்ட் மினிட்ஸ்ல சொல்றாரு, டிரைவர்களை 14 மணி நேரத்துக்கு மேல வேலை வாங்காதீங்க அப்படின்றாரு. 14 மணி நேரத்துக்கு மேல வேலை வாங்காதீங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 மணி நேரம் டியூட்டி இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஆகவே டிரைவர்களுக்கு 16 மணி நேரம் 18 மணி நேரம் டியூட்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா
கேட்மேன், டிராபிக் ஸ்டாப், ஸ்டேஷன் மாஸ்டர், பாயிண்ட்ஸ்மேன், சிக்னல் இதுல ஓபன் லைன் இன்ஜினியரிங் கேட்மேன், டிராபிக் கேட்மேன், ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாரும் இன்னமும் 12 hour ஒர்க்கிங் டே இருக்கு. பல இடங்கள்ல எசென்ஷியலி இன்டர்மிட்டன்ட் ரோஸ்டர்னு 12 மணி நேர டியூட்டி இன்னும் இந்திய ரயில்வேல இருக்கு. 1919 இருந்து இன்னைக்கு 105 வருஷம் ஆச்சு. 8 மணி நேரத்துக்கு மேல வேலை வாங்க கூடாதுன்னு சொல்லி 105 வருஷம் ஆச்சு. ஏஐஆர்எஃப் உருவாகி 1924 ஏஐஆர்எஃப் உருவாகி இன்னைக்கு 100 வருஷம் ஆச்சு. என்ன பையார் 1947 உருவாகி 77 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷத்துல அவங்களால ரயில்வேல 8 மணி நேர டியூட்டிய கொண்டு வர முடியல. இந்த சம்மேளனம் இருந்து எந்த பயன் என்று நான் கேட்க விரும்புகிறேன். சம்மேளனம் ஒரு வாழ்னு வச்சுக்கோங்க, அது வாழ்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் சினிமாவில் இருக்கிற அட்டை கத்தி தான் அது. அதை வச்சு அவங்களால எதுவுமே செய்ய முடியல, எதுவுமே செய்யல. ஒரு போராட்டம் கிடையாது. நான் சொல்றேன் என்பிஎஸ் விட்டுங்க, நியூ பென்ஷன் சிஸ்டம். நியூ பென்ஷன் சிஸ்டம் எவ்வளவு மோசமானதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்தியன் ரயில்வேல 12 லட்சம் தொழிலாளிகள்ல 8.8 லட்சம் பேரு நியூ பென்ஷன்ல இருக்காங்க. 8.8 லட்சம் பேரு. சதர்ன் ரயில்வேல 76,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இப்போ ஓட்டர்கள் 76,000 பேர். அதுல 66,000 பேர் நியூ பென்ஷன்ல இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 27 லட்சம் பேர் இதுல நியூ பென்ஷன்ல இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல 73 லட்சம் பேர் நியூ பென்ஷன்ல இருக்காங்க. நியூ பென்ஷன் முதல்ல நல்லது என்று ஏஐஆர்எஃப்பும் என்எஃப்ஐஆரும் சங்கம் மஸ்தூரும் சொல்லிட்டு இருந்தாங்க. நியூ பென்ஷன் எவ்வளவு மோசமானது பின்னால தெரிய வந்தது. ஒரு தொழிலாளி 14 வருஷம் சர்வீஸ் முடிச்சு ரிட்டையர் ஆனாரு. அவருடைய சம்பளம் 46,000. ஓல்டு பென்ஷன்னா 10 வருஷம் சர்வீஸ் முடிச்சாலே முழு பென்ஷன் கிடைக்கும். 46,000த்துல பாதி 23,000 கிடைக்கும். அதுல 40% 9,200 கம்யூட்டேஷன் பண்ணா அட்வான்ஸா பென்ஷனை வாபஸ் வித்ரா பண்ணா அதுக்கு 9 லட்சம் கிடைக்கும். மீதி 13,800க்கு 23,000க்கான டிஏ கிடைக்கும். அவருக்கு பிறகு அவருடைய ஸ்பவுஸுக்கு, அதாவது அவர் ஸ்பவுஸுக்கு பென்ஷன் கிடைக்கும். அவங்களுக்கு பிறகு அன்மேரிட் டாட்டர், விடோட் டாட்டர், டைவர்ஸ் டாட்டர், ட்ரிபிள் சன், யாருக்காவது ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும். அது மாதிரியான ஓல்டு பென்ஷன். அது மட்டும் இல்ல, அவங்க 80 வயசு வரைக்கும் இருந்தா அடிஷனல் பென்ஷன் உண்டு. 80 வயசானா 20% கூட, 90 வயசானா 40% கூட, 95 வயசானா 50% கூட, 100 வயசானா 100% பென்ஷன் அடிஷனல் பென்ஷன் கிடைக்கும். அதுக்கும் டிஏ உண்டு. அதோட இல்லாம பே கமிஷன் வரும்போது பே கமிஷன்ல உங்களுக்கு 32% 7வது சம்பள கமிஷன்ல சர்விங் எம்ப்ளாய்க்கு ஏறிச்சுன்னா பென்ஷனும் 32% ஏறிச்சு. ஆகவே ஓல்டு பென்ஷன்னா அதுல கம்யூட்டேஷன் இருக்கு, டிஏ இருக்கு, அடிஷனல் பென்ஷன் இருக்கு, எல்லாம் டிவிஷன் ஆஃப் பென்ஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த நியூ பென்ஷனை நாடு பூரா இன்னைக்கு என்னாச்சுன்னா, ஆனா நியூ பென்ஷன்ல என்னாச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு 12 லட்சம் தான் அவங்க கணக்குல இருந்தது. 12 லட்சத்துல 7 லட்சம் 60% அவங்க எடுத்துக்கிட்டாங்க. 5 லட்சத்தை அவங்க ஆனுவிட்டிங்கிற பென்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு 1 லட்சத்துக்கு 520 ரூபா, 5 லட்சத்துக்கு 2,600 ரூபா தான் கிடைக்கும். ஓல்டு பென்ஷன்னா 23,000 ரூபாய் கிடைக்கும். நியூ பென்ஷன்னா 2,200 ரூபாய் கிடைக்கும். அதுக்கு டிஏ கிடையாது, கம்யூட்டேஷன் கிடையாது, அடிஷனல் பென்ஷன் கிடையாது, டிவிஷன் ஆஃப் பென்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி அது மட்டும் இல்ல, கேரண்டியும் கிடையாது. ஆகவே நம்ம எல்லாரும் அதுக்கு எதிராக போராடணும். நாடு பூரா எல்லாரும் போராடுறதுடைய விளைவு உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நாடு பூரா பல போராட்டங்களை நடத்தினுடைய விளைவாக
பல ஸ்ட்ரைக் நடத்தினுடைய விளைவாக 5 மாநில அரசாங்கங்கள் 5 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ்ட் ஓல்டு பென்ஷன். ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பஞ்சாப், இமாச்சல் பிரதேஷ் 5 மாநிலங்கள் நியூ பென்ஷனை ஒழிச்சிட்டு ஓல்டு பென்ஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க பிஎஃப்ஆர்டிஏக்கு அஞ்ச பணத்தை திரும்பி கொடுன்னு கேட்கிறாங்க. கொடுக்க மாட்டேன்னுட்டான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுக்கல. சோ இந்த பக்கத்துல இந்த நிலைமையில இருந்தாலும் அந்த நிர்பந்தம் ரயில்வே தொழிலாளிகளுக்கு ஏற்பட்டது. ரயில்வே தொழிலாளிகள் என்ன பண்ணாங்கன்னா ரயில்வேல நிர்பந்தம் ஏற்படவே ஏஐஆர்எஃப் என்ன பையாரும் ஒரு காலத்துல நியூ பென்ஷனை ஆதரிச்சாங்க. உம்ராமல் புரோஹித் என்ற ஒரு ஏஐஆர்எஃப் தலைவர் அதுல ட்ரஸ்டியா இருந்தார். நியூ பென்ஷன் ட்ரஸ்டியா இருந்தாரு. டிஆர்இ அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணதுனால அவங்களும் என்பிஎஸ்க்கு எதிராக திரள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. எல்லாரும் என்பிஎஸ்க்கு எதிராக போராட ஆரம்பிச்ச உடனே இப்ப ரயில்வேலையும் நிர்பந்தம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கார்பரேஷன், ரயில்வே ஃபெடரேஷன்ஸ், அப்புறம் டிஃபென்ஸ் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து they formed joint forum for restoration of old pension scheme JFROPS ஃபார்ம் பண்ணாங்க. அந்த JFROPS ஃபார்ம் பண்ணி அது நவம்பர் 2021ல ஸ்ட்ரைக் பேலட் அறிவிச்சாங்க. எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரைக் பேலட் எடுத்தாங்க. அப்ப சொன்னாங்க நவம்பர் 2021 ஸ்ட்ரைக் பேலட்ல 98% எம்ப்ளாயிஸ் voted for strike ன்னு சொன்னாங்க. அப்ப நான் தொழிலாளியோட விருப்பப்படி ஸ்ட்ரைக் நடத்தணுமா வேணாமா? ஆனா என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் சோமநாதன் கமிட்டி போட்டாங்க. சோமநாதன் கமிட்டி என்ன சொன்னாங்கன்னா அதோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன சொல்லுதுன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இன் பென்ஷனரி பெனிஃபிட்ஸ் வித்தின் என்பிஎஸ். என்பிஎஸ் குள்ள பென்ஷனரி பெனிஃபிட்ல இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னா இதை எல்லாரும் சொன்னாங்க நாங்க ஏற்க மாட்டோம். we won't accept anything short of OPS அப்படி சொன்னாங்க. ஆனா என்னாச்சுன்னு சொன்னா மார்ச் 18ஆம் தேதி ஸ்ட்ரைக் நோட்டீஸ், மே 1ஆம் தேதி இன்டெஃபினிட் ஸ்ட்ரைக்னு அறிவிச்சாங்க. ஆனா அறிவிச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் யூபிஎஸ் அறிவிச்ச உடனே அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஜூலை 11, 2016ல எப்படி ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கினாங்களோ எல்லா யூனியனும் ஒன்னா சேர்ந்து 7வது சம்பள கமிஷன் 26,000 ரூபாய் சம்பளம், நியூ பென்ஷனை அபாலிஷ் பண்ணணும், அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் ரத்து பண்ணணும், 5 5% இன்கிரிமெண்ட், இந்த ஹெச்ஆர்ஏ 30% குறைச்சிட்டான் 24% அதை குறைக்க கூடாது அப்படிங்கிற கோரிக்கைக்காக அவன் அந்த ஸ்ட்ரைக் வச்சோம். ஆனா ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தம். நாங்க எல்லா இடத்துலயும் நோட்டீஸ் சவுத்துல தான் எழுதுனாங்க சக்கரம் சொல்லாது, வண்டி ஓடாது. ஆனா என்னாச்சுன்னா ஜூன் 30ஆம் தேதி ஏஐஆர்எஃப் தலைவர் மிஸ்டர் கண்ணையா வாபஸ் வாங்கிட்டார். ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டாரு. ஒரு கோரிக்கையும் தீரல. ஹெச்ஆர்ஏ இப்பதான் உங்களுக்கு 30% ஆச்சு. டிஏ 50% ஆனதுனால 30% ஆச்சு. 18 மாசம் ஹெச்ஆர்ஏ அரியர் போச்சு, எதுவுமே தீரல. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில அவங்க வந்து இந்த அந்த ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கினாங்க. அதே மாதிரி இப்பவும் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கிட்டு யூபிஎஸ் கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. யூபிஎஸ் எல்லா போராட்டத்தால அரசாங்கம் என்பிஎஸ் நிச்சயமா சரியில்லைங்கிறதுனால யூபிஎஸ் வந்திருக்கு. யூபிஎஸ் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்ல 10% பிடிக்கிறான், 18% அவன் போடுறான், 10% மட்டும் அதுல இருந்து எடுத்து இண்டிவிஜுவல் பென்ஷன் அக்கௌண்ட்ல போடுறான். இண்டிவிஜுவல் பென்ஷன் அக்கௌண்ட் 20% தான் இருக்கு. இண்டிவிஜுவல் பென்ஷன் அக்கௌண்ட் நியூ பென்ஷன்ல 24%, யூபிஎஸ்ல 10% பிளஸ் 10% 20% தான் இண்டிவிஜுவல் பென்ஷன் அக்கௌண்ட். மீதி 8% கவர்மெண்ட் வச்சுப்பா அவன் கணக்கு. இந்த 20% ரிட்டையர் ஆகும்போது ரிட்டர்ன்ஸ்லயும் போட்டு பென்ஷன் வெல்த்னு பேர் அதுக்கு. அது ரிட்டையர் ஆகும்போது என்ன பண்ணுவான்னா அந்த யூபிஎஸ்ல அதை வந்து
ரிட்டையர் ஆகும்போது 20%ஐயும் கவர்மெண்ட் எடுத்துப்பான். கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக உங்களுக்கு அந்த உங்களுக்கு 25 வருஷம் சர்வீஸ் முடிச்சா 50% பென்ஷன் கிடைக்கும். 20 வருஷம் சர்வீஸ் முடிச்சா 40% பென்ஷன் கிடைக்கும். 10 வருஷம் சர்வீஸ் முடிச்சா 20% தான் பென்ஷன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு யூபிஎஸ்ங்கிறது ஓல்டு பென்ஷன்ல 10 வருஷம் சர்வீஸ் முடிச்சாலே 50% பென்ஷன் கிடைக்கும். ஆனா யூபிஎஸ்ல 10 வருஷம் சர்வீஸ் முடிச்சா 20% தான் கிடைக்கும். இதுதான் அதோட மோசடி. அப்போ அது மட்டும் இல்ல, அதுக்கு வந்து டிஏ 0ல தான் ஆரம்பிக்கும். ஃபேமிலி பென்ஷன் 60% தான் கிடைக்கும். ஸோ 60%, 50%ல 60%, 40%ல 60%, 20%ல 60% பென்ஷன் கம்மியாயிடும். ஓல்டு பென்ஷன்ல 67 வயசு வரைக்கும் 50% கிடைக்கும். அதுக்கு மேல போச்சுன்னா 30% கிடைக்கும். எல்லாருக்கும் 30% கிடைக்கும். 10 வருஷம் சர்வீஸ்னாலே போதும். ஆனா இங்க என்னன்னா அதுல 10 இயர்ஸ் சர்வீஸ் இருந்தா 12% தான் கிடைக்கும். 30% கிடைக்காது ஃபேமிலி பென்ஷன்ல. ஆக இன்னைக்கு என்னன்னா உங்களுக்கு நியூ பென்ஷன் அது மாதிரி கம்யூட்டேஷன் கிடையாது. யூபிஎஸ்ல கம்யூட்டேஷன் கிடையாது. அது மட்டும் இல்ல, 80 வயசு 85 வயசு ஆனா ஒரு அடிஷனல் பென்ஷன் கிடையாது. பே கமிஷன் ஏறினா பே கமிஷன் வரும்போது பென்ஷன் மாறாது. ஆக இந்த மாதிரியான யூபிஎஸ்ங்கிறது அது மட்டும் இல்ல, விஆர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா இப்போ இருக்கிற பென்ஷன் ரூல், ஓல்டு பென்ஷன் ரூல் படி 20 வருஷம் சர்வீஸ் கொடுத்தாலே, நீங்க 20 வருஷம் சர்வீஸ் போட்டாலே நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் பென்ஷன் கிடைக்கும். வந்து விஆர் கொடுக்கலாம். ஆனா இங்க என்னன்னு சொன்னா யூபிஎஸ்ல என்னன்னா 25 வருஷம் சர்வீஸ் போட்டாதான் உங்களுக்கு விஆர் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா பென்ஷன் எப்படா ஸ்டார்ட் ஆகும்னா உங்களுக்கு 60 வயசு எப்ப ஆகுதோ அப்பதான் பென்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இது என்ன ரெடிகுலஸா இல்லையா? நீங்க பாருங்க, நம்ம கஷ்டத்துக்காக தான் விஆர் கொடுக்குறோம். ஆனா பென்ஷன் எப்ப கிடைக்குமா? 60 வயசு ஆனாதான் கிடைக்குமா? இந்த விஆர் சிஸ்டத்தை கொண்டாந்து நம்ம தலையில போட்டிருக்காங்க. யூபிஎஸ் சிஸ்டம் இன்னும் நோட்டிபிகேஷன் வெளியிடல. அது மட்டும் இல்ல, அவன் இந்த மாதிரியான யூபிஎஸ் என்பது ஓல்டு பென்ஷனுக்கு சமமானது கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான் கேரண்டி. ஒருத்தர் சொன்னாரு, ஓபிஎஸ்ங்கிறது 3 வேளை சாப்பாடு, என்பிஎஸ்ங்கிறது 3 வேளை வயிறார சாப்பாடு, என்பிஎஸ்ங்கிறது அப்பப்ப சப்பாத்தி கிடைக்கும், கிடைக்காமலும் போகும். ஆனா யூபிஎஸ்ங்கிறது கஞ்சி கட்டாயம், கஞ்சி உத்தரவாதம். ஆனா கஞ்சிக்கான அரிசி நம்ம கிட்ட இருக்கு. இதுதான் அந்த யூபிஎஸ்ங்கிறது. அந்த யூபிஎஸ் சிஸ்டத்தை வந்து இந்தியா பூரா டிஃபென்ஸ் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் எதிர்க்கிறாங்க. டிஃபென்ஸ் எம்ப்ளாயி டிஆர்இ எதிர்க்குது. இந்த நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் எதிர்க்கிறாங்க. டிஃபென்ஸ் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் பாய்காட் பண்ணிட்டாங்க பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கான்ஃபெடரேஷன் எதிர்க்கிறாங்க. போஸ்டல் எம்ப்ளாயிஸ் எதிர்க்கிறாங்க. இன்கம் டாக்ஸ் எம்ப்ளாயிஸ் எதிர்க்கிறாங்க. நாடு பூரா NMOPS நேஷனல் மூவ்மெண்ட் ஃபார் ஓல்டு பென்ஷன் ஒரு அமைப்பு இருக்கு. அவன் செப்டம்பர் 2ல இருந்து 6 வரைக்கும் இந்தியா பூரா பிளாக் வீக் அனுசரிச்சான். ஆல் இந்தியா ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் ஆல் இந்தியா லெவல்ல செப்டம்பர் 6ஆம் தேதி பிளாக் டே அனுபவிச்சாங்க. அப்ப இந்த ப்ரொடெஸ்ட் டே அனுபவிச்சாங்க. சோ இந்த மாதிரி நாடே யூபிஎஸ்க்கு எதிராக இருக்கு. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? ஹரியானா, பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கீழே இறங்கிட்டாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? we don't want NPS, we don't want UPS, we want OPS ன்றாங்க. we want OPS. ஆனா ஒரே ஒரு ரயில்வேல இருக்கிற 2 ஃபெடரேஷன் AARF, NFIR மட்டும் நாங்க தான் கொண்டாந்தோம் யூபிஎஸ். எல்லாரும் போராட்டத்தினுடைய விளைவா மாறி இருக்கு. ஆனா இதை நாங்க தான் கொண்டாந்தோம், இது எங்களுடைய வெற்றி, எல்லாரும் லட்டு சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் லட்டு கொடுத்தாங்க. சதர்ன் ரயில்வேல நான் சொல்றேன், லட்டு கொடுத்தாங்க. இதே மாதிரி எல்லா 2 லட்சம் பேரு சிவகோபால் மிஸ்ராவோட வீடியோவை பார்த்தாங்க. அதுல 20,000 பேர் கமெண்ட் போட்டிருக்கான். என்ன சொல்றான்? யூ ஹவ் சோல்ட்
ரயில்வே எம்ப்ளாயீஸ், ரயில்வே தொழிலாளியை வித்துட்ட அப்படின்னு போடுறான். அந்த அளவுக்கு எவ்ரிபடி இஸ் அப்போஸ் டு இட். சதர்ன் ரயில்வேல நாங்க பார்த்தோம் 66,000 நியூ பென்ஷன் எம்ப்ளாயிஸ். நாங்க போன இடத்துல எல்லாம் நியூ பென்ஷன் எம்ப்ளாயிஸ் என்ன சொல்றாங்கன்னா, we are not for NPS, we are not for UPS, we are for OPS. ஆகையினால இன்னைக்கு SRMUம் SRESம் இப்ப BRMS, தக்ஷின் ரயில்வே கார்மிக் சங்க ரெண்டு, அந்த ஃபெடரேஷன் அவங்களுடைய BMS யூனியன் இந்த UPS வரவேற்றாங்க. அவ எல்லாரும் இந்த 3 பேரும் ஆளுங்கட்சி யூனியனும் AIRF NFIRம் ஆதரிக்கிறாங்க. இதை ஆதரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி அங்க நியூ பென்ஷனை கொண்டாடல. நான் சொல்றேன், கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டாடாததுக்காக நீங்க UPS ஆதரிக்கிறீங்களா? UPS எதிர்க்கலையா? அதான் நான் கேட்க விரும்புறேன். அது அவங்க இன்னைக்கு அவங்க வந்து திமுகவை ஆதரிக்கிறாங்க. திமுக தமிழ்நாட்டில் OPS கொண்டாடல, OPS கொண்டாடல. ஸோ அதுக்காக அதெல்லாம் பிரச்சனை. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, UPS நீ ஆதரிக்கிறியா இல்லையா, எதிர்க்கிறியா இல்லையா? UPS எதிர்க்கிறியா, OPS ஆதரிக்கிறியா இல்லையா? அதுதான் கேள்வி. ஆனா நீங்க வந்து ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி இந்த பிரச்சனையில இருந்து திசை திருப்ப பாக்குறீங்க. நீங்க இதே விஷயத்துல நீங்க எதுக்காக போராட்டம் நடத்த போறேன்னு JFROPS அமைச்சிங்க, ஜாயிண்ட் ஃபோரம் ஃபார் ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னு சொன்னீங்க. ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தானே சொன்னீங்க. ஆனா எதுக்காக UPS தூக்கிக்கிட்டு திரியுறீங்க? நாங்க சொல்றோம், ஏற்கனவே எப்படி அவங்க NPS ஆதரிச்சாங்க, அதுல ட்ரஸ்ட்ல ட்ரஸ்டியா இருந்தாங்க, நாங்க எக்ஸ்போஸ் பண்ணோம். இதே இடத்துல நாங்க மீட்டிங் போட்டப்ப எங்களை கல்லால வச்சாங்க. ஆனாலும் நாங்க விடாம அம்பலப்படுத்தின விளைவாக உமராமல் புரோஹித் 2008 இருந்து 2012 வரைக்கும் ட்ரஸ்டியா இருந்தாரு. நாங்க எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் AIRFம் NFIRம் NPSக்கு எதிராக நாங்களும் வரோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ UPS ஆதரிக்கிறாங்க. நாங்க அவங்களை எக்ஸ்போஸ் பண்றோம். எல்லா இடத்துலையும் தொழிலாளிகள் நிர்பந்திக்கிறாங்க, do not support UPSன்றாங்க. அந்த விளைவாக நாளைக்கு AIRF NFIRம் அந்த அவங்களும் UPS எதிர்த்து OPSக்கு ஆதரவா போராட்டத்தில் குதிக்கணும்னு சொன்னா DRUக்கு அங்கீகாரம் தாருங்கள், DRUவை அங்கீகார சங்கமாக மாற்றுங்கள். அங்கீகார சங்கமாக மாத்தினா நாங்க அவங்களுக்கு நிர்பந்தம் கொடுப்போம். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்த சொல்றேன், ஓல்டு பென்ஷனுக்கே டேஞ்சர் இருக்கு. நீங்க ரயில்வே எம்ப்ளாயிஸ், ரயில் நெட் உங்க ஆக்சஸ்ல இருக்கு. ரயில் நெட்ல போயிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வெப்சைட் குள்ள போங்க, indianrailways.gov.in உள்ள போங்க. அதுல பிளானிங்கிற டைரக்டரேட்ல போய் பாருங்க. பிளானிங் டைரக்டரேட்ல என்ன போட்டிருக்குன்னா, நேஷனல் ரயில் பிளான் எக்ஸிகியூட்டிவ் சம்மரி, நேஷனல் ரயில் பிளான் ஃபைனல் ரிப்போர்ட்னு இருக்கு. அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 2021 இருந்து 2051 வரைக்கும் 30 ஆண்டு திட்டம் போட்டிருக்காங்க. நேஷனல் ரயில் பிளான், தேசிய ரயில் திட்டம். அந்த 30 ஆண்டு திட்டத்துக்கு 38 லட்சம் கோடி செலவு பண்ணி தண்டவாளத்தை புதுப்பிச்சு, இப்போ தண்டவாளத்தெல்லாம் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார், சரக்கு போக்குவரத்துக்கு போறதுக்கும் வரத்துக்கும் பாதை, பயணி போக்குவரத்துக்கு போறதுக்கும் வரத்துக்கும் பாதை அமைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாதையெல்லாம் அமைச்சு ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு என்ன பண்ண போறாங்களா, 2031 by 2031 all the goods trains will be privatized. Please go through the NRP report. All the goods trains will be privatized. All the passenger profit making passenger trains will be privatized. எல்லாம் பிரைவேடைஸ் ஆச்சுன்னா ரயில்வே ரெவென்யூ யாருக்கு போகும்? ரயில்வேக்கு வருமா? ரயில்வே ரெவென்யூ தனியாருக்கு போகும். பிகாஸ் ரயில்வே இஸ் பிரைவேட் ரயில்வே. அந்த அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, தனியார் மயம் ஆச்சுன்னு சொன்னா ரயில்வே நீட் நாட் அக்வயர் வேகன்ஸ். ரயில்வே வேகன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, கோச் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எழுதியிருக்கான். ஆகவே if this present government comes back in 2021, definitely they will implement it. ஆகவே இதுக்கு எதிராக நாம் போராட வேண்டியிருக்கு. ஆகவே நம்ம என்ன சொல்றோம், பென்ஷன் எடுத்துங்க. பென்ஷன் வந்து
ரயில்வே ரெவென்யூல இருந்து தான் கொடுக்குறாங்க. ரயில்வே ரெவென்யூல 60,000 கோடி இந்த வருஷம் பட்ஜெட்ல ஒதுக்கிருக்காங்க பென்ஷனுக்காக. ரயில்வே பட்ஜெட்டை ஜெனரல் பட்ஜெட்டோட மெர்ஜ் பண்ணாலும் ரயில்வே ஹேஸ் டு மெயின் ஃபார் இட்ஸ் ஓன் எக்ஸ்பென்சஸ். பென்ஷன் எக்ஸ்பென்சர் கூட அவ ஆபரேட்டிங் ரேஷியோல 25% பென்ஷனுக்காக செலவாகுது. அப்போ இந்த பென்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரை ரயில்வேயால பண்ண முடியாது. ஆகவே பென்ஷன் கொடுக்க ஓல்டு பென்ஷனும் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதனால தான் டிஆர்இ சொல்கிறது, என்ன சொல்றாங்கன்னா, டிஆர்பியூ தட்சிண ரயில்வே பென்ஷனர்ஸ் யூனியன், நான் அதனுடைய தலைவர், நாங்க சொல்றோம் ஏஆர்ஆர்எஃப் ஆல் இந்தியா ட்ரேட் ரயில்வே ஃபெடரேஷன், நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் எல்லாரும் என்ன சொல்றோம்னா, do not பிரைவேடைஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது, பென்ஷனை ஜெனரல் எக்ஸெக்கர்ல இருந்து கொடுங்க, ஜெனரல் பட்ஜெட்ல இருந்து கொடுங்க, நாட் ஃப்ரம் ரயில்வே ரெவென்யூ. நான் சொல்லல, விவேக் தேவராய் அப்படிங்கிறவரு இந்த தனியார் மையத்துக்கு போட்ட கமிட்டி அவர் இப்பதான் 1 மாசத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. அவர் என்ன பரிந்துரை செஞ்சிருக்காருன்னா, ரயில்வே பென்ஷன் should not be paid from railway revenue because railway will not have revenue after privatization. Therefore, railway pension should be paid from the general exchequer. அவர் சொல்லிட்டாரு. ஸோ நாங்க என்ன சொல்றோம்னா, இதை ஏஆர்எஃப் என்எஃப்ஐஆரும் படிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க இதை பத்தி பேசுறதே இல்லை. பல பிரச்சனைகளை அவங்க பேசுறது இல்லை. அவுட் சோர்சிங் எடுத்துங்க, 7.5 லட்சம் கான்ட்ராக்ட் தொழிலாளி ரயில்வேல இருக்கான். பிரைவேடைசேஷன் ஆச்சுன்னா ஜனங்களுக்கு பாதிப்பு மட்டும் இல்ல, ரயில்வே பென்ஷனும் கிடைக்காது. ஆகவே நம்ம டிமாண்ட் பண்றோம், பென்ஷன் should be paid from the general exchequer. அவுட் சோர்சிங் ஒழிக்கணும். 7 லட்சம் கான்ட்ராக்ட் தொழிலாளிகள். ஆகவே இது எல்லாவற்றையும் நாம இதெல்லாம் ஏஆர்எஃப் என்எஃப்ஐஆரும் அந்த கோரிக்கை எடுக்கிறதே இல்லை. ஆகவே நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த கோரிக்கையை ஏஆர்எஃப்பும் என்எஃப்ஐஆரையும் நிர்பந்தம் பண்ணுவோம், அவங்களையும் அந்த கோரிக்கை எடுக்க வைப்போம். அதன் மூலமாக எப்படி நாம என்பிஎஸ்ஐயும் யூபிஎஸ்ஐயும் ஒழிச்சு ஓபிஎஸ் கொண்டாடுவோமோ, அதே போல ஓபிஎஸ்ஐயும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம போராடுவோம். அந்த போராட்டத்துக்கு டிஆர்இக்கு அங்கீகாரம் கொடுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 8 ஹவரை பத்தி நான் சொன்னேன். டிஆர்இ அங்கீகார சங்கமா இருந்த சமயத்துல ஸ்பெஷல் கிளாஸ் கேட்ல 12 ஹவர் இருந்தது. டிஆர்இ ஃபைட் பண்ணி அத ரயில்வே போர்டுல இருந்து இங்க மெம்பர் டைரக்டரேட் வர வச்சு அந்த அதுல முடிவு பண்ணி ஸ்பெஷல் கிளாஸ் கேட்டுக்கு 8 ஹவர் ஒர்க்கிங் டே வாங்கினது டிஆர்இ. அது மட்டும் இல்ல, சங்கம் மஸ்தூரும் 2007க்கு முன்னாடி அங்கீகார சங்கமா இருந்தாங்க. அந்த சமயத்துல 450 பேர் கல்யாணம் ஆன பையனுங்களுக்கு கம்பேஷனேட் கிரவுண்ட், அவங்க அப்பாவோ கணவரோ இறந்த பிறகு, அவங்க அப்பா இறந்த பிறகு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சன் மேரேஜ் ஆச்சுன்னா அவங்களுக்கு கம்பேஷனேட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் மறுக்கப்பட்டது. 450 பேர் இருந்தாங்க சதன் ரயில்வேல. சென்னை டிவிஷன்ல மட்டும் 200க்கு மேல இருந்தாங்க. டிஆர்இ பிஎன்எம் எழுப்பி அந்த விஷயத்துல நாம மேரீடு சன்னுக்கும் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு ஆர்டர் வாங்கணும். அந்த அடிப்படையில் ஏராளமான தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்ல வந்தாங்க. மெடிக்கல் டி கேட்டகரைஸ் ஆனா அவங்களுக்கு 5 வருஷம் சர்வீஸ் இருந்தா அவங்க பிள்ளைகளுக்கு குரூப் டி கொடுக்கணும்ன்றது அமல்படுத்தாம வச்சிருந்தாங்க. அதை நம்ம வாங்கினோம். என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல கேட்டுக்கு போற கேங்மேனுக்கு ஓட்டி வாங்கணும். அது மட்டும் இல்ல, கேட் லாட்ஜஸ் இருக்கு இல்லையா, அந்த கேட் லாட்ஜஸ்ல எல்லாம் டாய்லெட், அதுக்கான ஹேண்ட் பம்ப், வாட்டருக்கான ஹேண்ட் பம்ப், ஃபேன் போட வச்சது டிஆர்இ. அவர் கேட் லாட்ஜ் எல்லாத்துலயும் போட வச்சது டிஆர்இ அங்கீகார சங்கமா இருந்த சமயத்துல. அந்த சமயத்துல போனஸ் கையில கொண்டாந்து கொடுப்பான். கையில கொண்டாந்து கொடுத்து அதுல எல்லா யூனியனும் வசூல் பண்ணிட்டு போடுவாங்க. அதை உடைச்சு டிஆர்இ என்ன பண்ணுச்சுன்னா போனஸ பேமெண்ட் பேங்க்ல பண்ண அதுக்காக போராட்டம் நடத்தி அதை பேங்க்ல போட வச்சோம். அதன் மூலமாக சங்கங்கள் பறிமுதல் செய்வதை தடுத்தோம்.
அதே மாதிரி இப்போ 2000 கொடுக்கலன்னா பழி வாங்குறது டிஆர்இ அங்கீகாரமா இருந்தா அதை நாம முற்றாக தடுக்க முடியும். அவ இது மாதிரி பல சாதனைகளை, அது மட்டும் இல்ல ஸ்டாஃப் பெனிஃபிட் ஃபண்டு போஸ்டர் போட்டு எல்லாருக்கும் போஸ்டர் போட்டு எல்லா லாங்குவேஜ்லயும் போஸ்டர் போட்டு கண்ணாடியும் டூர் போறதும் எல்லாத்தையும் டிஆர்இ கொண்டு வந்தது. ஆகவே அது மாதிரி பல சாதனைகளை டிஆர்இ அங்கீகார சங்கமாக இருக்கும்போது சாதித்தது. அதனால இப்போவும் நாங்க சொல்றோம், இப்போவும் தட்சின் டெல்லி எம்ப்ளாயிஸ் யூனியன் சொல்லுது, டிஆர்இ அங்கீகார சங்கமா வந்ததுன்னு சொன்னா definitely we will see to it that there is democratic functioning, transparent, வெளிப்படையான ஜனநாயகபூர்வமான நிலை, ப்ரொமோஷன், குவார்டர்ஸ் அலாட்மெண்ட், டிரான்ஸ்ஃபர் எல்லாவற்றிலும் ஒரு நேர்மையான வெளிப்படையான முறையை பின்பற்ற வைப்போம், அதற்கு ஊழலை ஒழிப்போம் என்று மட்டும் வாக்குறுதி கொடுத்து உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியா நான் இந்த சங்கத்தை, இந்த டிஆர்இ இந்த தேர்தலில் ஆல் இந்தியா லோகோ ரன்னிங் ஸ்டாஃப் அசோசியேஷன் ஆதரிக்குது, ரயில்வே லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆதரிக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆல் இந்தியா லோகோ ரன்னிங் ஸ்டாஃப் அசோசியேஷன், ஆல் இந்தியா ஸ்டேஷன் மாஸ்டர் அசோசியேஷன், ஆல் இந்தியா ரயில்வே அக்கவுண்ட் ஸ்டாஃப் அசோசியேஷன், ஆல் இந்தியா ரயில்வே கார்ட்ஸ் கவுன்சில், ஆல் இந்தியா கார்ட்ஸ் கவுன்சில், ஆல் இந்தியா கமர்ஷியல் கிளார்க் அசோசியேஷன், டிஆர்இஎஸ், ஐ ஹவ் டு மென்ஷன் அபவுட் இட், அவங்களும் போட்டி போடுறதுக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. முதல் பேரு டிஆர்இஎஸ் இருந்தது, ரெண்டாவது பேரு டிஆர்இ இருந்தது. நாங்க அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணோம், அவங்க சொன்னாங்க டிஆர்இ தான் எங்களுக்கும், டிஆர்இக்கு நாங்க ஆதரவா வாபஸ் வாங்குறோம்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கினதுனால டிஆர்இ முதல் பேரா வந்துடுது, முதல் பேரா டிஆர்இ வந்துடுது. அதே மாதிரி அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் எம்ப்ளாயிஸோட அசோசியேஷன், சதர்ன் ரயில்வே இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன், 9 அமைப்புகள் டிஆர்இ ஆதரிக்குது. 2007 மாதிரியான அதே நிலைமை இருக்கு. ஒரே விஷயம்தான், 66,000 நியூ பென்ஷன் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. நமக்கு 30,000 ஓட்டு வேணும், 23,000 ஓட்டு வேணும். 76,000த்துல 30%, 23,000 ஓட்டு வேணும். நமக்கு ஏராளமான ஓட்டுகளை அள்ளி தருவதற்கு இந்த அமைப்புகள் எல்லாம், தொழிலாளிகள் எல்லாம் விருப்பத்தோடு இருக்கிறார்கள். எப்ப எலெக்ஷன்ங்கிறதா அவங்க முன்னாடி கேட்டாங்க. இப்ப எலெக்ஷன் வந்த உடனே டிஆர்இ அவர்கள் முழுமையாக ஆதரிக்கிறார்கள். இந்த முறை நிச்சயம் டிஆர்இ உங்களுடைய ஆதரவோடு அங்கீகார சங்கமாக மாறும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கிறேன். அடுத்து நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள காம்ரேட் அண்ணன் எஸ்கே மகேந்திரன், முன்னாள் எம்எல்ஏ மற்றும் பிரசிடென்ட் சிஐடியு நார்த் சென்னை அவர்கள் நம்முடைய சிறப்புரையாற்றுவார். டிசம்பர் மாதம் 4, 5, 6 தேதிகளிலே நடைபெறக்கூடிய ரயில்வே தொழிற்சங்க அங்கீகார தேர்தலில் தென்னக ரயில்வேயில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளது ஆதரவோடு, குறிப்பாக ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் சங்கம், லோகோ பைலட்கள் சங்கம், தெற்கு ரயில்வே இன்ஜினியர்ஸ் சங்கம், தெற்கு ரயில்வே கமர்ஷியல் கிளார்க்குகள் சங்கம், அக்கவுண்ட்ஸ் ஊழியர்கள் சங்கம், கார்ட்ஸ் கவுன்சில், ரயில்வே மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு, தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களது வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கு அனுதினமும் களமாடி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய
ரயில்வே தொழிலாளர் விடுதலை முன்னணியினுடைய ஆதரவோடு ரயில்வே தொழிற்சங்க அங்கீகார தேர்தலில் போட்டியிடக்கூடிய டிஆர்யூக்கு நட்சத்திரம் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய தலைவர் RLLF பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் விஜயா அவர்களே, RLLF செயல் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் செல்வ விநாயகம் அவர்களே, நடைபெறக்கூடிய தொழிற்சங்க அங்கீகார தேர்தலில் ரயில்வே தொழிலாளர்கள் நட்சத்திரம் சின்னத்திலே ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று ரயில்வே தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை உங்கள் மத்தியில் விரிவாக எடுத்துரைத்து அமர்ந்திருக்கக்கூடிய டிஆர்யூ முன்னாள் தலைவர்களே ஒருவரான மரியாதைக்குரிய தோழர் ஆர் இளங்கோவன் அவர்களே, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மண்டல செயலாளர் என்னுடைய பாசமிகு சகோதரர் சுபாஷ் அவர்களே, இறுதியிலே நட்சத்திரம் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு டிஆர்யூ வெற்றி பெற வேண்டும் என்று உழைப்பாளி மக்கள் ஏன் நட்சத்திரத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று உரையாற்றுவதற்கு இன்னும் சிறிது நேரத்திலே வருகை தரவிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் RLL அமைப்பினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய மக்களவை உறுப்பினர் எழுச்சி தமிழர் அவர்களே, எழுச்சி தமிழர் அவர்களது சிறுத்தைகளாக அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலிலே பணிவான வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 10 தினங்களில் ரயில்வே அங்கீகார தேர்தல் என்பது 4, 5, 6 தேதிகளிலே நடைபெறவிருக்கிறது. நடைபெறவிருக்கின்ற தேர்தலில் டிஆர்யூ 8 அமைப்புகளது அசோசியேஷன்களது ஆதரவோடு RLLF தொழிற்சங்கத்துடைய ஆதரவோடு டிஆர்யூ அங்கீகார தேர்தலில் போட்டியிடுகிறது. வேறு சில அமைப்புகளும் போட்டியிடுகிறார்கள். டிஆர்யூ வெற்றி பெற வேண்டும் என்று அநேகமாக தென்னக ரயில்வேயில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய ரயில்வே தொழிலாளர்கள் எல்லாம் டிஆர்யூவிற்கு வாக்களிப்பதற்கு தயாரான காரணத்தினால்தான் நேற்றைய தினம் இந்த மாடியில் இதுவரை ஏறாத ஒருவர், இதுவரை அவர் இந்த மாடியில ஏறினது கிடையாது. இந்த மாடியில் பணியாற்றிய ஊழியர்களை சந்தித்தது கிடையாது. ஆனால் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இந்த மாடியில் நாமெல்லாம் அவரை ஏற வைத்திருக்கிறோம் என்றால் அதுவே டிஆர்யூக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பெரும் வெற்றி. ஒன்றிய அரசு இன்றைக்கு ரயில்வே துறையை தனியார் மயமாக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ரயில்வே துறை என்பது தனியார் மயமாக்கப்பட்டால் இந்த நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூக நீதி என்பது நமக்கெல்லாம் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. ஆகவே தனியார் மயத்தை எதிர்த்து, தாராள மயத்தை எதிர்த்து, நவீன தாராளமய கொள்கைகளுக்கு எதிரான போராட்டத்தை அனுதினமும் சமரசம் இல்லாமல் நடத்தக்கூடிய இருவரும் அமைப்புகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். நல்ல கவனிச்சீங்கன்னா சிகப்பும் நீளமும் சேர்ந்தால் சமூகம் மாறும். சிகப்பும் நீளமும் இங்கே சேர்ந்திருக்கிறது. நிச்சயமாக ரயில்வே துறையில் மிக பெரும் மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் நடைபெறுகிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டிய அங்கீகார தேர்தல் 13ஆம் ஆண்டு நடைபெற்றது. 19ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு பின்பு 23ஆம் ஆண்டு தான் நடைபெறுகிறது. ஏன் 5 ஆண்டு காலமாக நடைபெறவில்லை?
உண்மையில் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக ஏற்கனவே அங்கீகாரத்தை பெற்றிருந்தவர்கள் இருந்திருந்தார்கள் என்றால் 19ஆம் ஆண்டு தேர்தல் நடத்துவதற்கு அறிவுறுத்தி இருக்க வேண்டும். ஆனால் பதவி சுகத்திற்காக 19ஆம் ஆண்டு நடைபெற வேண்டிய அங்கீகார தேர்தல் நடத்தப்படாமல் ரயில்வே துறையால் ஒத்திவைக்கப்பட்டுக் கொண்டே இருந்த காரணத்தினால் DREO டெல்லி நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த காரணத்தினால் இன்றைக்கு இந்த தேர்தல் என்பது நடைபெறுகிறது. நம்ம ஒன்றிய அரசுதான் ரயில்வே துறையை கார்ப்பரேட்டாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று நினைத்தால் அங்கீகார தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு சங்கத்தினுடைய தலைவர் அனைமா ரயில்வே தேர்தலை கார்ப்பரேட் தேர்தலாக மாற்றிவிட்டார். எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, போன அசம்பிளி எலெக்ஷன்ல இப்படித்தான் ஒருத்தர் பேசிட்டு தெரிஞ்சாரு. நான் யாரெல்லாம் சொல்ல மாட்டேன். காலர்ல மைக்க மாட்டிக்கிட்டு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போவாரு, அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வருவாரு. மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. ஜனங்கள் யாரும் ஓட்டு போடலன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். இப்ப இந்த தேர்தலை தொழிற்சங்க தேர்தலை சந்திக்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர் நின்னெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போறாரு, அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போறாரு. இந்த பக்கம் எல்இடி டிவி, இந்த பக்கம் எல்இடி டிவி. அது என்ன தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் நடக்குதா இல்லைன்னா வேற ஏதாவது நடக்குதா? இப்படி ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு அவர்களுக்கு பணம் என்பது கிடைத்திருக்கிறது என்றால் இந்த பணம் எங்கிருந்து வந்தது? நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படி பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சிகளை தவிர்த்து ஏனைய கட்சிகள் அனைத்து கூட்டங்களிலும் இதுபோல எல்இடி டிவி எல்லாம் வச்சு கூட்டம் நடத்துறது கிடையாது. கேரேஜில் நடக்குது, லோக்கல்ல நடக்குது. நேற்று முன்தினம் ஜோலார்பேட்டையில் நேற்று நடந்திருக்குது, ஆம்பூர்ல நடந்திருக்குது. அவர்கள் செல்லக்கூடிய இடம் முழுவதும் இப்படித்தான் தேர்தல் அவங்க நடத்துறாங்கன்னா, தேர்தலையே அவன் கார்பரேட்டா மாத்தினான்னா நாளைக்கு அவர்களுக்கெல்லாம் அங்கீகாரம் என்பது கிடைத்தால் ரயில்வேயில் பணியாற்றக்கூடிய சதன் ரயில்வேயில் பணியாற்றக்கூடிய 76,000 தொழிலாளர்களையும் விலை பேசி விற்க மாட்டார்கள் என்று யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நீங்க தோழர் இளங்கோ பல விஷயத்தை சொன்னார். புதிய பென்ஷன் திட்டம் என்பது அமலாக்கப்படக்கூடாது என்று நீண்ட நெடுங்காலமாக மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்கள் போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். பழைய பென்ஷன் திட்டம் தான் அமலாக்கப்பட வேண்டும் என்ற போராட்டம் என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் யூபிஎஸ் என்று ஒன்றிய அரசு அறிவித்ததை வரவேற்றவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பேசுறாங்களா? கேரளாவை பார், நடக்கிறது சதன் ரயில்வே தொழிற்சங்க அங்கீகார தேர்தலா அல்லது கேரள மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தலா? 2 தினங்களுக்கு முன்பு கூட வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட போது 4 கிராமங்கள் அழித்து விட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றும் தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாங்கிய கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மாநில அரசு ஆர்பிஐக்கு கோரிக்கை வைத்தால் அதை ரத்து செய்வதற்கான அதிகாரம் எங்களிடம் இல்லை என்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுகிறது. இன்னைக்கு தமிழகத்திலும் இந்தியாவிலும் உலகத்துடைய பல நாடுகளில் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தி என்ன? எல்லா பத்திரிகையும் இடதுசாரிகளை எதிர்ப்பவர்கள், விடுதலை சிறுத்தைகளை எதிர்ப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தி என்னன்னா, மோடியினுடைய நண்பர் அதானி 16,000 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டுவதற்காக 2029 கோடி ரூபாயை இந்திய நாட்டினுடைய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்திருக்கிறார். அவர் பிடிவாரண்ட் என்பது பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க நீதிமன்றம் நேற்று பிடிவாரண்ட் கொடுத்திருக்கு. அந்த அதானிக்கும் அம்பானிக்கும் கடந்த 16 ஆண்டுகளில் 24 லட்சம் கோடி ரூபாய் கடனை
தள்ளுபடி செய்த அரசு தான் ஒன்றிய அரசு. 24 லட்சம் கோடி நினைச்சே பார்க்க முடியாது. நம்ம எல்லாம் சைபர் போட்டு காமிங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கே 3-4 நாள் ஆகும். நம்மகிட்ட இருக்கிற செல்போன்ல அவ்வளவு ஜீரோ எல்லாம் வராது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ல அவ்வளவு ஜீரோ என்பதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட அதானிக்கும் அம்பானிக்கும் 24 லட்சம் கோடி ரூபாயை அவர்கள் தள்ளுபடி செய்கிறார்கள். ஆனா இங்க இருக்கிறவர் என்ன கேட்கிறாரு? கேரளாவில் ஓபிஎஸ் என்னாச்சு? அது கேரளாவில் இருக்கிற அரசாங்கம் பார்த்துக்கிறோம். கேரளாவில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அந்த அரசு கொடுக்கவில்லை என்றால் அதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் சுகாதாரமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, மக்களது அடிப்படை வசதிகளாக இருந்தாலும் சரி, அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளிலும் முதல் மாநிலமாக அந்த மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இல்லை என்று யாராலும் மறுக்க முடியுமா என்றால் நிச்சயமாக மறுக்க முடியாது. ஆனா ரயில்வே தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை RLLF, DREO கேள்வியாக கேட்டால் தொழிலாளர்களை திசை திருப்புவதற்கு கேரளாவை பாரு. ஏன் கேரளாவை பார்க்கணும்? சுபாஷ் சொன்னார் இல்ல, ரயில்வே கிரவுண்ட், ஏன் அதை பார்க்க கூடாதா? மைலேடிஸ் பூங்கான்னு ஒரு பூங்கா உண்டு. அது ஃபங்க்ஷன் ஆகுதான்னு எனக்கு தெரியல. அந்த நம்ம ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல இவர் ஆபீஸ்ல இருந்து நடந்து போறதுக்கு ஒரு வழி என்பது போட்டு மைலேடிஸ் பூங்காவில் சாதாரண மக்கள் காலையில வாக்கிங் போறத கூட அனுமதிக்க மாட்டார்கள். இவங்க தொழிலாளர்களை பாதுகாப்பார்களா? இவர்களால் தொழிலாளர்களை பாதுகாக்க முடியாது. நீங்க தொடர்ந்து ரயில்வேயை பொறுத்தவரை தனியார் மயம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் ரயில்வே துறை, பாதுகாப்பு துறை, இது போன்ற கேந்திரமான துறைகளில் தனியார் மயம் வராது என்ற நம்பிக்கை போராடக்கூடிய தொழிற்சங்கங்களுக்கே இருந்தது. போராடக்கூடிய தொழிற்சங்கங்கள் கூட ரயில்வேல கொண்டு வர மாட்டாங்க, பாதுகாப்பு துறையில கொண்டு வர மாட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு துறை கார்பரேஷனாக மாற்றப்பட்டு அதற்கான அரசாணைகள் என்பது வெளியிடப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய நிலங்களில் நமக்கு கிரீன் எனர்ஜின்னு சொல்றாங்களே, நீங்க எங்கேயோ போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆவடியில் இருக்கக்கூடிய HVF கேம்பஸ், ஆவடியில் இருக்கக்கூடிய OCF கேம்பஸ், ஆவடியில் இருக்கக்கூடிய இன்ஜின் ஃபேக்டரி உட்பட இந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான அரசு நிலங்கள், மத்திய அரசினுடைய நிலங்கள் முழுவதும் கிரீன் எனர்ஜிக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதான் இங்க மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். நாம எல்லாம் நினைச்சே பார்க்கல. பீரங்கி தொழிற்சாலை என்பது தனியார் மயமாக்கப்படும் என்று யாராவது நம்புவார்களா? ஆனால் HF என்று அழைக்கப்படக்கூடிய பீரங்கி தொழிற்சாலைக்கு உள்ளாக இன்றைக்கு அதானிக்கு ஒர்க் ஷாப் என்பது இருக்கிறது. நம்ம HFல இருக்குது. OCF என்பது மூடப்பட்டு விட்டது. அந்த வழியில் ரயில்வேயை தனியார் மயமாக்குவதற்கான முயற்சியினுடைய ஒரு பகுதியாகத்தானே நீங்க இங்க இருக்கக்கூடிய பெரம்பூர்ல இருக்கக்கூடிய லோகோவை ICF ஜெனரல் மேனேஜருடைய முயற்சியில் லோகோவை அபகரிப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்ட போது 10 ஆண்டு காலமாக அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக செயல்படக்கூடிய இவர்கள் என்ன செய்தார்கள்? நீங்க அங்க இப்ப பயோமெட்ரிக் தானே, கேரேஜிலும் லோகோவிலும் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் பயோமெட்ரிக் ஒரு நாளைக்கு 4 முறையா அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் நீ தானே. அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் என்றால் அந்த தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு ஒரு கிரேஸ் டைம் என்பது கூட கிடையாது. ஒரு நிமிடம் தாமதமாக வந்தால் கூட தொழிலாளர்களுக்கு பாதிப்பு என்பது ஏற்பட்ட போது அதற்கு எதிராக போராடியது மட்டுமல்ல, நீதிமன்றம் சென்று தொழிலாளர்களுக்கு ஆதரவான தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தது DREO. DREO எடுத்த முயற்சியினால் தான் இன்றைக்கு கேரேஜ் என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, லோகோ என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களது அந்த
நேரம் என்பது கூட 5 நிமிடம் கூடுதலாக பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கீகாரம் இருந்தாலும் அங்கீகாரம் இல்லை என்றாலும் தொழிலாளர்களுக்கு பாதிப்பு வரும்போது தொழிலாளர்களது நலனை பாதுகாப்பதற்கு சமரசம் இல்லாத போராட்டத்தை நடத்திய இயக்கம் டிஆர்யூ இயக்கம். ஆகவே அவர்களுக்கு நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று பணிவோடு நாங்கள் கேட்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இப்போ அவங்க சொல்லும் போது டிஆர்யூக்கு சம்மேளனம் இல்லை, எங்களுக்கு சம்மேளனம் இருக்கிறது. சரி, சம்மேளனம் இப்ப இல்ல, ரொம்ப காலமா இருக்குது. 60-70 ஆண்டு காலமாக 2 சம்மேளனம் இருக்குது இல்ல. ஒரு சம்மேளனத்துடைய தலைவர் இங்க இருக்கக்கூடிய சங்கத்துடைய தலைவர் தானே சம்மேளனத்திற்கும் தலைவர். சரி, இந்த சம்மேளனத்தை வைத்து தென்னக ரயில்வே மட்டுமல்ல இந்திய ரயில்வேவை பாதுகாப்பதற்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? இப்போ ஒரு நோட்டீஸ் பார்த்தேன். அந்த நோட்டீஸ்ல அந்த சிவப்பு கலர், நம்ம கூட யோசித்து போடுறோம் சிவப்பு அடிக்கலாமா வேண்டாமான்னு. அவங்க தான் ஒரிஜினலா இருப்பாங்க போடுது. கடைசி வரி என்ன போட்டிருக்குன்னா, இந்த தேர்தல் நடக்கிறதுக்கே அவங்க தான் கேஸ் போட்டாங்களா. எங்க போய் சொல்றதுங்க? இப்போ 4, 5, 6 தேதிகளில் நடைபெறக்கூடிய அங்கீகார தேர்தல் நடைபெறுவதற்கு அவர்கள் நீதிமன்றத்தில் போட்ட வழக்கு தான் காரணம். அந்த வழக்கு தீர்ப்பின் அடிப்படையில் தான் தேர்தல் நடைபெறுகிறது. ஆகவே எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா இதை விட ஒரு பச்சை பொய்யை யாராலாவது சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பொய்களை தொடர்ந்து எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சம்மேளனம் இருக்கிறது, ரைட், சம்மேளனம் இருக்கிறது. நீங்க ரயில்வே துறையில் ஒருவர் பேசும்போது தோழர் ஒருவர் சொன்னார், பயிற்சி முடித்த அப்ரண்டிஸ்களுக்கு பணி வழங்க வேண்டும். 3 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. 3 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டால் சமூக நீதி என்பது பின்பற்றப்பட்டால் எவ்வளவு பேருக்கு வேலை என்பது கிடைக்கும்? ஏன் இந்த அரசு செய்யவில்லை? அப்படி ஒன்றிய அரசு இதை தடுக்கிறது என்றால் அதை நிறைவேற்றுவதற்கு சம்மேளனம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? சம்மேளனம் அதுக்கு தானே. ஒண்ணு நல்லா கவனிச்சீங்கன்னா, சம்மேளனம் டிஆர்யூக்கு இல்ல. ஆனால் டிஆர்யூ தேர்தலை RLLF உள்பட 8 அமைப்புகள் ஆதரிக்கக்கூடிய காரணத்தினால் சம்மேளனத்தில் இருப்பவர்கள் கூட சந்திக்க வர வேண்டிய நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஆக்ட் அப்ரண்டிஸ் தென்னக ரயில்வே மட்டுமல்ல, இந்திய ரயில்வேயில் 2007க்கு முன்பு அங்கீகார தேர்தல் 2007ஆம் ஆண்டு நடைபெறுவதற்கு முன்பாக ஆக்ட் அப்ரண்டிஸ்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி டிஆர்யூ போராட்டத்தை நடத்தியது. பல்லாயிரக்கணக்கான ஆக்ட் அப்ரண்டிஸ்கள் இன்றைக்கு பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தென்னக ரயில்வே உள்ளிட்டு இந்திய ரயில்வே முழுவதிலும் பயிற்சி முடித்த ஆக்ட் அப்ரண்டிஸ்களுக்கு பணி என்பது கிடைத்திருக்கிறது என்றால் சம்மேளனம் செய்த காரியமா, அது டிஆர்யூ செய்த காரியமா என்றால் டிஆர்யூ நடத்திய போராட்டத்தினுடைய விளைவு. அந்த போராட்டத்திற்கு அன்றைக்கு ரயில்வே ஸ்டாண்டிங் கமிட்டியுடைய சேர்மனாக இருந்த தோழர் வாசுதேவ ஆச்சாரியா அவர்கள் எடுத்த முன்முயற்சி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இந்திய ரயில்வேயில் வேலை என்பது கிடைத்தது. பயிற்சி முடித்த ஆக்ட் அப்ரண்டிஸ்கள் இன்றைக்கு வேலை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் டிஆர்யூ நடத்திய போராட்டம். ஆகவேதான் நாங்கள் கேட்கிறோம், டிஆர்யூ வெற்றி பெற வேண்டும், நட்சத்திரம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். சும்மா எல்லாம் கேட்கல, வேலையை செஞ்சு முடிச்சுட்டு ஏற்கனவே நாங்கள் அங்கீகாரத்தில் இருந்த போது செய்திருக்கக்கூடிய பணிகள் இங்க 10 ஆண்டுகளுக்கு மேல ஆகிறது. தென்னக ரயில்வேயில் வட மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள், பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக கிட்டத்தட்ட 17,000த்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணியாற்றுகிறார்களே. 10 ஆண்டுகளுக்கு மேலாக வடமாநில தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பணி மாறுதல் பெறுவதற்கு சம்மேளனம் என்ன முயற்சி எடுத்திருக்குது? சீனியாரிட்டி அடிப்படையில்
பணிமாறுதல் செய்யப்படுவதற்கு 10 ஆண்டு காலமாக சம்மேளனம் ஏதாவது முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்களா என்றால் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. ஆனா இப்ப தேர்தல் வந்த உடனே, அங்கீகார தேர்தல் வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, பணிமாறுதலுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம். 10 வருஷமா கோமாலையா இருந்தீங்க, 10 வருஷமா கோமால இருந்துட்டு 10 நாளைக்கு முன்னாடி தான் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இது எப்படி சரியாக இருக்க முடியும்? அனைத்து பகுதி ஊழியர்களது நலனை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை சமரசம் இல்லாமல் நடத்தக்கூடிய RLLF உள்ளிட்ட அமைப்புகள் ஆதரிக்கக்கூடிய DRUக்கு நட்சத்திரம் சின்னத்திலே வாக்களியுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி பிடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரயில்வே தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மண்டல தலைவர் எஸ். கோவிந்தராஜ் அவர்களை, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேரவையின் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் விஜயா அவர்களை, நிர்வாக தலைவர் செல்வ விநாயகம் அவர்களை, இங்கே வருகை தந்திருக்கிற CITU வடசென்னை மாவட்ட தலைவர் தோழர் SK மகேந்திரன் அவர்களை, சரவண ஆறுமுக பெருமாள் அவர்களை, முருகதாஸ் அவர்களை, ரஞ்சித் குமார் அவர்களை, பேரவை அமைப்பாளர் பேரறிவாளன் அவர்களை, DREU பொதுச் செயலாளர் ஹரிலால் அவர்களை, செயல் தலைவர் ஜானகிராமன் அவர்களை, ரயில்வே தொழிலாளர் விடுதலை முன்னணியின் முன்னணி பொறுப்பாளர்கள் ராஜன், குமார், தென்மண்டல பொருளாளர் சுரேஷ்குமார் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழமை இயக்கங்களை சார்ந்த நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தாழ்வுக்காக வருந்துகிறேன். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டியிருந்தது. ஆகவே உரிய நேரத்தில் வர இயலவில்லை. என்றாலும் கூட அனைவரும் பொறுமையாக காத்திருந்து இந்த வாயில் கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி ஆகிய நாட்களில் நடைபெறவிருக்கிற தொழிலாளர்களுக்கான தொழிற்சங்க அங்கீகார தேர்தலில் ரயில்வே தொழிலாளர் விடுதலை முன்னணி மற்றும் DREU ஆகிய இரு சங்கங்களும் இணைந்து உருவாக்கியிருக்கிற கூட்டணிக்கு நட்சத்திரம் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்தால் ரயில்வே தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு, அவர்கள் சந்தித்து வருகிற இன்னல்களை எல்லாம் களைவதற்கு கட்டாயம் பாடுபடும், உழைக்கும், உங்களுக்காக வாதாடும் என்கிற உறுதியை உங்களுக்கு வழங்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கூட்டணிக்கு AILRSA, AISMA, AIGC, AIRCCA, SREA, IRTCSO, ARASA, SRPWD போன்ற சங்கங்களும் தங்களது முழுமையான ஆதரவை நல்கியுள்ளனர். இந்த கூட்டணியை வெற்றி பெறச் செய்ய உங்களின் மேலான வாக்குகளை நட்சத்திரம் சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த கூட்டணியின் சார்பில் பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. NPS, UPS ஒழிக்கப்பட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவதற்கு இந்த கூட்டணி பாடுபடும். அதே போல ஆக்ட் அப்ரெண்டிஸ் முடித்த 10,000 பேருக்கு ரயில்வேயில் வேலை கிடைக்க ஆவணம் செய்யப்படும். IRT, IDT 17,000 பெண்டிங் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை ப்ராசஸ் செய்து
டிரான்ஸ்ஃபர் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ரயில்வேயில் காலியாக உள்ள 3.5 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்துவோம். தேவைப்படும் ரயில்வே தொழிலாளர்களுக்கு தரமான ரயில்வே குடியிருப்பு வழங்குவதற்கு உறுதி செய்வோம். ரயில்வேயில் ஆட்குறைப்பு, தனியார் மயம், ஒப்பந்த தொழிலாளர் முறை மற்றும் அவுட் சோர்சிங் உள்ளிட்ட நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி நிரந்தர பணியமர்த்தம் செய்ய பாடுபடுவோம். வருமான வரி உச்சவரம்பு குறைந்தபட்சம் 8 லட்சமாக உயர்த்துவதற்கு போராடுவோம். அதேபோல மெடிக்கலி டீகேட்டகரைஸ்ட் ரயில்வே தொழிலாளர்களுக்கு மற்ற ஜோன் மற்றும் டிவிஷனில் வழங்குவது போல் அவர்களின் கிரேட் பே அதற்கு இணையான அவர்களின் விருப்பத்திற்கேற்ப மாற்றுப்படி வழங்கிட ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கு வலியுறுத்தி குரல் கொடுப்போம். அதுபோல திவ்யாங் மற்றும் ஊனமுற்ற ரயில்வே தொழிலாளர்களுக்கு தேவையான கழிப்பறை வசதி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாகன வசதி போன்றவற்றை செய்து கொடுக்க பாடுபடுவோம் என்பது உள்ளிட்ட ஏராளமான கோரிக்கைகளை உங்கள் முன்னால் வைக்கிறோம். இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நட்சத்திரம் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம் RLLF DREU சின்னம், நமது கூட்டணியின் சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், ஜனநாயகத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், தொழிலாளர்களின் பாதுகாப்பு சின்னம், தொழிலாளர்களின் உரிமை அடையாளத்தின் சின்னம். நன்றி, நன்றி, நன்றி.